ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 6th June 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்களாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 252 பாயிண்ட் வந்து ராலியாக இருந்துச்சு. சைட்வேஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருந்த நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கிடச்சதும் நல்ல ரேலியாக கொடுத்துருக்குது. அது என்ன பாசிட்டிவ் நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து ரெப்போ ரேட்ஸை வந்து ஒரு 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 25 பேசிஸ் பாயிண்ட் தான் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் இவங்க 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணது வந்து ரொம்பவே மார்க்கெட்டுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிற விதமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிஃப்டி பார்த்திங்கன்னா நல்லா ரேலியாக கொடுத்துருந்துச்சு. இப்போ கிஃப்ட் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா ஒரு 55 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக காட்டுது. ஸோ மண்டே வந்து மார்க்கெட்டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்களுமே வந்து 2 பேருமே பையர் சைடில் தான் இருந்தாங்க. எஃப்ஐஎஸ் வந்து முந்தின நாள் செல்லுக்கு அப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 1009 கோடிக்கு வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா 9342 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 14வது கண்டினியூஸ் டேவை பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஎஸ் ஒரு 30,000 கோடிக்கும் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 1000 கோடிக்கும் பை பண்ணி ஏறக்குறைய 10,000 கோடிக்கு மேலே இவங்க பையுமே மார்க்கெட் வந்து இந்தளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லேயும் வந்து ரேலி இருந்துச்சு. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ரிப்போர்ட் வந்து இருந்துச்சு. அந்த ஜாப்ஸ் ரிப்போர்ட் வந்து ரொம்ப சாலிடாக இருந்ததுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து ரேலியாக கொடுத்துருந்துச்சு. அதோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா க்ரூடுமே வந்து ரேலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரூடு ரேலி ஆகிறதுக்கு இன்னொரு விஷயம் எது ஹெல்ப் பண்ணுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸுக்கும் சைனாவுக்கு இடையில் மறுபடியும் வந்து அந்த ட்ரேட் ரிலேட்டடான டிஸ்கஷன்ஸ் வந்து தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் சேர்த்து க்ரூடை வந்து ரேலி பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் வந்து கோல்டு மட்டும் கொஞ்சம் விழுந்துருந்துச்சு. ஏன்னா குளோபல் கியூஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக வருத்தமளிக்கிற விதமாக முன்னாடி போன வாரங்களில் இருந்ததுனால தான் கோல்டு வந்து நல்லா ரேலியை கொடுத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் இடையில் அந்த ட்ரேட் ரிலேட்டட் டாக்ஸ் வந்து ரெஸ்யூம் ஆகிருக்குது. ஜாப்ஸ் டேட்டா வந்து இன்னும் ரொம்பவே பாசிட்டிவாக வந்திருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து கோல்டு விழுறதுக்கு வந்து ரீசனாக அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கோல்டோட ஸ்பாட் டிமாண்டுமே வந்து கொஞ்சமாக கம்மியாக இருக்கிறதா சொல்லப்படுது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஒரு 36 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது, ஒரு 437 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரேலியானதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த ஆர்பிஐயோட 50 பேசிஸ் பாயிண்ட்டு ரெப்போ ரேட் கட்டு தான். ஸோ இது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பாசிட்டிவாக வச்சுருந்துச்சு. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது, ஒரு 6 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. ரீசெண்டாக வந்து இவங்க ஒரு 2323 கோடி ஒருத்தான ஒரு ப்ராஜெக்டை வந்து இவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்டரோட இம்பேக்டில் பார்த்திங்கன்னா இது நல்ல ரேலியாகி ரெக்கார்ட் ஹைக்கே போச்சுது. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.